நமக்கு ஏதும் சிரமம் ஏற்படும் போது அந்த சிரமம் இலகுவான முறையில் நீங்கிவிட்டால் நான் 25 யாசீன் சூறாவை ஓதுகிறேன் என்று நியத்து வைக்கலாமா? வைத்து கொள்ளலாம் எனில், உதாரணமாக பெண் பிள்ளை கேட்டு ஒருவர் நீயத்து கொண்டு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்து விடுகிறது, அந்த நீயத்து பூர்த்தி செய்ய வேண்டுமா? என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீயத்து வைக்கிறது என்ற ஒரு பழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. நேர்ச்சைன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா அந்த காரியத்துக்காக அல்லாவுக்காக நம்ம 2 நோம்பு பிடிக்கிறோம், 25 யாசீன் ஓத போகிறோம், நம்ம 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இப்படி நேர்ச்சை வைக்கலாமா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. முதலாவது நேர்ச்சை வைக்கலாமா என்று நம்ம ஹதீஸுகளில் தேடி பார்த்தால் நேர்ச்சியை பற்றி நபிகளார் என்ன சொல்கிறாங்க? நம்ம ஏன் நேர்ச்சை வைக்கிறோம்? நம்மட பிள்ளைக்கு சரியான நோயாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா அல்லாஹ்ட்ட சொல்றோம், யா அல்லாஹ் நீ இந்த பிள்ளையிட நோயை குணமாக்கினான்னு சொன்னா உனக்காக நம்ம 2 நோம்பு பிடிக்கிறோம், ஒரு 10 ரக்காத்து தொழுகிறோம். அப்படி நம்ம நேர்ச்சை வைக்கிறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மட பிள்ளையிட நோய் குணமாவதை நேர்ச்சையில கொண்டு போய் வைக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சையை பத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? லா தன்துரு, நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம், நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் நேர்ச்சை என்பது, நியத்து என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது, கலாக்கதிரில் எந்த மாற்றத்தையும் செய்யாது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபிகளார் எப்படி சொல்றாங்க? நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம், நீங்கள் நேர்ச்சை வைப்பது அல்லாஹ்வுடைய முடிவில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நேர்ச்சை வைக்கிறது சுத்த வேஸ்ட், நீங்க நேர்ச்சை வைக்கிறதுல எந்த பயனும் கிடையாது, சும்மா நேர்ச்சை வைக்கிறீங்க. அதே போல நபிகளார் சொன்னாங்க, நீங்கள் நேர்ச்சை வைக்க வேண்டாம். நேர்ச்சை என்பது யாரிடத்திலிருந்து வரும் தெரியுமா? இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பகீல். கஞ்சன் இருக்கிறான் தானே, கஞ்சன், பகீலன், செலவழிக்க மாட்டான், தின்ன குடிக்க மாட்டான், அப்படிப்பட்ட அந்த கஞ்சனிடத்தில் இருந்து தான் இந்த நேர்ச்சை வெளியே வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நேர்ச்சை வெளியாக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? ஒரு மனிதனை இந்த உலகத்தில் படைச்சி ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து பொருளாதார வசதிகளை தந்து சந்தோஷமா வாழ செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழ வேண்டியது தானே, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு பிடிக்க வேண்டியது தானே, உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு ஜகாத்து சதக்கா கொடுக்க வேண்டியதானே. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியவன் இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யாம என்ன தெரியுமா செய்ய போறான்? இந்த பாரு யா அல்லாஹ் நீ என்ற நோயை குணப்படுத்த உனக்கா தாரேன். இது ஒரு நல்லவனுக்கு அடையாளம் அல்ல. அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டிய ஒரு முஸ்லிம், யா அல்லாஹ் என்ற வறுமையை நீக்கிரு, உனக்காக 2 ரக்காத் தொழுகிறேன். இது அல்லாஹ்வோட செய்யற ஒப்பந்தம் கிடையாதுங்க, இது அல்லாஹ்வோட நடந்து கொள்ற முறை கிடையாது. அதனால நபிகளா சொல்றாங்க, நீங்க நேர்ச்சை வைக்காதீங்க. நேர்ச்சை என்பது யாருக்கிட்ட இருந்து வரும் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக செலவழிக்க விரும்பாதவன், அல்லாஹ்வுக்காக கொடுக்க விரும்பாத கஞ்சன் இருக்கிறான் தானே, அவனிடத்திலிருந்து தான் வரும் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த நியத் என்று சொல்லப்படுவது, நேர்ச்சை என்று சொல்லப்படுவது வைப்பது அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டால் அனுமதிக்கப்படவில்லை, அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது அம்சமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது அன்றைக்கு சஹாபாக்கள் நிறைய பேர் நேர்ச்சை வச்சிருந்தாங்க. இந்த சட்டம் வரும் பொழுது நேர்ச்சை வச்சிருந்தாங்க. அதனால நபிகளார் என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களை யாராவது நேர்ச்சை வச்சிருந்தா அந்த நேர்ச்சியை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில், நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதனை பொறுத்தவரையில் நேர்ச்சை வைக்க கூடாது. ஆனா நபிகளார் ஒரு இடத்துல சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் நேர்ச்சை வைத்து விட்டால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் தானே. அது யாருக்குள்ள சட்டம்? அது நபிகளாருக்கு இந்த சட்டம் வருகிற பொழுது சஹாபாக்கள் நேர்ச்சை வைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால நபிகளா சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு நேர்ச்சை வைச்சிருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு நேர்ச்சை வைச்சிருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் எப்படி நேர்ச்சை வைக்கிறார்? நம்மட புள்ளையிட நோய் குணமாகிவிட்டால், நம்மட கஷ்டம் நீங்கிவிட்டால், இந்த தர்காவுக்கு, இந்த ஜியாரத்துக்கு நம்ம ஒரு ஆட்டை கொடுப்போம்,
ஒரு மாட்டை கொடுப்போம், இந்த கந்தூரிக்கு ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கி கொடுப்போம், இப்படி நேர்ச்சை வச்சிருந்தா அவர் ஷிர்க்குக்கு நேர்ச்சை வச்சிருக்கிறார். இந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றவே கூடாது. அதற்கு அப்பால 2 ரக்காத் தொழுவதாகவோ அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பதாகவோ அவர் நேர்ச்சை வைத்திருந்தா என்ன செய்யணும்? கட்டாயம் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியையும் நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அடிப்படை ஒரு முஸ்லிம் நேர்ச்சை வைக்க கூடாது. ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் நேர்ச்சை வைத்து விட்டால், அந்த நிகழ்வும் நடந்து விட்டால் அவன் நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும். இவர் எப்படி நேர்ச்சை வைக்கிறாரு? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையின் நோய் குணமாகிவிட்டால் நம்ம நோம்பு பிடிக்கிறோம்னு நேர்ச்சை வைக்கிறாரு. பிள்ளையிட நோய் குணமாகல, அவர் நேர்ச்சியை நிறைவேற்றணுமா? நோன்பு பிடிக்கணுமா? நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவருக்கு இந்த நேர்ச்சியே கடமையாகல. ஏன்? அந்த காரியம் நடக்கவில்லை. எனவே நம்ம எந்த காரியத்தை வைத்து நேர்ச்சை வைக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறினால் நேர்ச்சை கடமையாகும். இல்லை என்றால் நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.